அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட வருடங்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு வேலையாக வந்திருக்கு. அது எந்த துறையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படிலாம் அப்ளை பண்ணணும், இந்த வேலைக்கு அங்கன்வாடி வேலைக்கு ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறவங்க இந்த மாதத்தோட எண்டுக்குள்ளே இறுதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ணணும், அதுவும் பெஸ்ட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படிலாம் ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதில் செல்ஃப் அட்டாச்மெண்ட் வைக்கணும், ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணுற வீடியோஸ் தான் இது ஓகேங்களா, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா. முக்கியமாக இந்த அங்கன்வாடி சத்துணவு வேலைக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம் 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த முதல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். என்னென்ன போஸ்டிங்கு வந்திருக்கு அப்படின்னா, முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங் வந்திருந்தது. அந்த 3 விதமான போஸ்டிங்கு முதல் அப்ளிகேஷன் இதுதான், முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் ஓகேங்களா. ஸோ இப்போது 3 விதமான போஸ்டிங்க்குமே ஒரே சேம் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும், ஒரே ஒரு எழுத்து தான் மாறும், ஒரே ஒரு தலைப்பு தான் மாறும். அது என்னென்னா, இங்கே முதன்மை அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே குறு அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம்னு இருக்கும். கடைசியாக அங்கன்வாடி உதவியாளருக்கான பணிக்கான விண்ணப்பம் அப்படின்றத இந்த தலைப்பு மட்டும்தான் மாறும். அதனால் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்முக்குமே அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் ஃபில் பண்ணி வைங்க. நான் அட்ரஸ் மட்டும் எந்த அட்ரஸ்ன்றதை அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஏன்னா அவங்க இன்னும் அப்டேட் கொடுக்கல எந்த அட்ரஸ் காட்டணும்னு சொல்லிட்டு. இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே எல்லோரும் நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மாவட்டம், உங்களுடைய என்ன மாவட்டமோ ஓகேங்களா, 38 மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டமோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. திட்டம்ன்ற இடத்துல நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம் ஓகேங்களா, அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போது ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா, உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலேயே சைன் பண்ணுங்கள், கையெழுத்து போடுங்க ஓகேங்களா. கையெழுத்து போட்டிங்களா? இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு மனுதாரர் பெயர், யாருக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு அவங்க சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ, அவங்க இப்போது 8வது படிச்சிருக்காங்கன்னா 8வது சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்குதோ அதே மாதிரி, இல்லை ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்குதோ அதே மாதிரி, இல்லை பேங்க் பாஸ்புக்கில் எப்படி நேம் இருக்குதோ அதே மாதிரி எழுதுங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இனிஷியல் முன்னாடி இருந்தால் இனிஷியல் முன்னாடி, இனிஷியல் பின்னாடி இருந்தால் இனிஷியல் பின்னாடி, அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அடுத்தது கல்யாணம் ஆகி இருந்ததுன்னா உங்களுடைய கணவர் பெயர் போடுங்க.
கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா பேர் போட்டுங்க. ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் முழுக்க ஐ சஜஸ்டடே வந்து பெண்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சில ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்கவங்களே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மனுதாரர் இருப்பிட முகவரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அந்த கரண்ட்டில் இருக்கிற எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அட்ரஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 9, அதாவது ஃபஸ்ட்டில் நம்பர் இருக்கணும். ஸோ அடுத்ததாக என்ன ஸ்ட்ரீட்டு. ஓகேங்களா? என்ன ஸ்ட்ரீட்டு, என்ன ஊர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஊர், நீங்கள் என்ன வில்லேஜ். ஓகேங்களா? என்ன வில்லேஜு, என்ன போஸ்ட்டு, என்ன தாலுக்கா, என்ன மாவட்டம், என்ன பின் நம்பர். ஓகேங்களா? இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் இந்த பாக்ஸ்குள்ளவே. ஓகேங்களா? அடுத்ததாக என்ன மாநகராட்சி. ஓகேங்களா? 4வது பாக்ஸில் என்ன மாநகராட்சி, நகராட்சி என்ன, பேரூராட்சி என்ன, மண்டலம், கோட்டம், வார்டு, வட்டாரம், ஊராட்சி எண். இது எல்லாமே 4வது பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுடைய மாநகராட்சி இப்போ திருவண்ணாமலைனா என்னுடைய மாநகராட்சி என்ன, ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் நகராட்சி பேர் என்ன, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேரூராட்சி மண்டலம் என்ன, திருவண்ணாமலை மாவட்டத்தில் வார்டு என்ன, திருவண்ணாமலை மாவட்டத்தில் வட்டாரம், ஊராட்சியோட எண் என்ன, நான் இருக்கிற இடத்துல ஊராட்சி எண். இதை தான் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே. அடுத்ததான் உங்களுடைய மாநகராட்சி, மீண்டும் மேலே தான் மாநகராட்சி எழுதிட்டுமே கீழே எழுத தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுடைய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டாரம், ஊராட்சியின் பெயர் இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது 6வது பாக்ஸில் அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண் மற்றும் விலாசம். அதாவது நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்தோட பெயர் மற்றும் விலாசத்தை அட்ரஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக தற்போதைய கல்வி தகுதி. தற்போது வரைக்கும் நீங்கள் 8வது படிச்சிருந்தீங்கன்னா 8வது மென்ஷன் பண்ணுங்கள், 10வது படிச்சிங்கன்னா 10வது மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தற்போதைய கல்வி தகுதி என்னவோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு SSLC தேர்ச்சி பெற்ற விபரம் சான்றிதழுடன். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10வது படித்து முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதோட செல்ஃப் அட்டாச்மெண்ட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஜெராக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 9வது பாக்ஸில் பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயதுடன். அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இதில் சர்டிஃபிகேட்டுமே செல்ஃப் அட்டாச்மெண்ட்டும் ஒன்று வைக்கணும். ஓகேங்களா? ஜெராக்ஸு. அடுத்தது வருவாய்த்துறையில் பெற்ற சான்றிதழ் வகுப்பு, அதனுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு அதோட ஜெராக்ஸு இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 11வது பாக்ஸில் மனுதாரரின் இருப்பிட முகவரி சான்றிதழுடன். அது உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் ரொம்ப முக்கியம். இருப்பிட சான்றிதழ் ஜெராக்ஸ் வைக்கணும். வாக்காளர் அட்டை அல்லது ஓகேங்களா வாக்காளர் அட்டை கண்டிப்பாக இதில் மஸ்ட்டாக வைக்கணும். குடும்ப அட்டை நகல் அல்லது வாரிசு சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் அட்டை நகல். இது எல்லாமே ஒன்று இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜெராக்ஸோட வைங்க. அடுத்தது 12வது பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமனம் கோரும் அங்கன்வாடி மையத்திற்கும் உள்ள தூரம். ஓகேங்களா? அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மனுதாரரின் பிற கல்வி தகுதிகள் தொழில்நுட்ப கல்விகள் தகுதியில் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அதாவது வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை சர்டிஃபிகேட்டோட மென்ஷன் பண்ணலாம். அதோட ஜெராக்ஸையும் நீங்கள் வைக்கலாம். அடுத்ததாக திருமண நிலை கேட்டிருக்காங்க. திருமணமானவரா, விதவையா, ஆதரவற்ற விதவை, கணவராக கைவிட்டப்பட்டவங்களா. ஸோ இதை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது 15வது பாக்ஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எது இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பீங்க இல்லை ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே ஜெராக்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்கன்னா ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக மனுதாரின் குடும்ப வருமானம். ஓகேங்களா? அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். எல்லோரும் 15,000க்குள்ளவே போடுங்க. பிற குறிப்புகள் ஏதாவது இருந்ததுனாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இடம் நாள் இதை மட்டும் போடாதீங்க. இங்கே மனுதாரின் கையொப்பம் இந்த கையெழுத்து மட்டும் சிக்னேச்சர் போட்டுருங்க. இடம் நாள் மட்டும் போடாதீங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஈவினிங் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கான அட்ரஸ் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இதான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த அங்கன்வாடி வேலைக்கு எலிஜிபிலிட்டி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதத்தோட எண்டுக்குள்ளே கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.